நடந்த காசா இனப்படுகொலை வழக்கில் நெதன்யாவுக்கு நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்தது. போர் என்ற பெயரில் இஸ்ரேல் மனிதநேய விரோத செயல்களில் ஈடுபட்டதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கண்டனம். அமெரிக்காவில் பொழுதுபோக்கு பூங்காவில் உள்ள பிரம்மாண்ட ராட்டினத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு. சுமார் 20 பேர் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்தரத்தில் சிக்கி தவித்த நிலையில் பத்திரமாக மீட்பு. பாரிஸ் நகரில் சீசனுக்கு முன்பே தொடங்கியுள்ள பனிப்பொழிவை ரசித்த மக்கள். ஈஃபில் கோபுரம் உள்ளிட்ட சுற்றுலா மையங்களை கண்டு ரசித்த சுற்றுலாவாசிகள். பாகிஸ்தானின் குர்ரம் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழப்பு எண்ணிக்கை 50ஐ தாண்டியதாக தகவல். பயணிகள் வாகனங்கள் மீதான தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் காயம். நைஜீரியா, பிரேசில், கயானா ஆகிய 3 நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பினார் பிரதமர் மோடி. பயணம் சிறப்பாக அமைந்ததாகவும் இந்தியா உலக அமைதிக்கு ஆதரவாக நிற்கிறது என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். டெல்லியின் காற்று மாசு காரணமாக மத்திய அரசு ஊழியர்கள் தனிப்பட்ட வாகனங்களை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தல். மெட்ரோ, ரயில், பேருந்து போன்ற பொது வாகன போக்குவரத்தை பயன்படுத்துமாறு பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை சுற்றறிக்கை. திருவள்ளூரில் ரூபாய் 330 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள டைட்டன் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். திறப்பு விழாவின் போது பல்வேறு தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அப்பூங்காவில் தள ஒதுக்கீட்டுக்கான ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்க உள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கட்சி மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அழைப்பு. பாஜகவுடன் கூட்டணி குறித்து எந்த பேச்சும் நாங்கள் பேசக்கூடாது என கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளதாக அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கருத்து. பாஜக தயவு இல்லாமல் OPS ஒன்றும் பண்ண முடியாது என்றும் திருவாரூரில் பேட்டி. நடிகர் ரஜினிகாந்துடன் சீமான் திடீர் சந்திப்பு. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரஜினிகாந்தின் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை எனவும் தகவல். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே டோலி கட்டி தூக்கி வரப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 2 மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு கருக்கடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. 2 மாத கர்ப்பிணியான சுமதிக்கு புதன்கிழமையன்று வாந்தி மயக்கத்தால் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் சாலை வசதி இல்லாததால் டோலி கட்டி பல கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பிரதான சாலைக்கு அழைத்து வரப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. உதகையில் புல்வெளிகள் விவசாய நிலங்களின் மீது படர்ந்து காணப்பட்ட நீர் பனிப்பொழிவு. உதகை, லவுடேல், கொல்லிமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நீர் பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. கம்பம் அருகே கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காரில் பயணம் செய்த 8 வயது சிறுவன் உயிரிழப்பு. ஓமலூரை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது விபத்தில் சிக்கிய சோகம். கரூரில் தேசிய நெடுஞ்சாலையில் ரயில்வே தண்டவாளங்களை சுமந்து வந்த லோடு லாரி மீது மோதிய விபத்தில் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்ட எம்சன் மணல் லாரி ஓட்டுநர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காயங்களுடன் மீட்பு. இரவு நேரத்தில் நேரிட்ட விபத்தின் போது டார்ச் லைட் வெளிச்சத்துடன் ஓட்டுநரை மீட்க பொதுமக்கள் உதவி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வங்கக்கடலில் உருவாக்கி நீடிக்கும் மேலடுக்கு சுழற்சியானது பெங்கல் புயலாக தீவிரமடையலாம் என்று வானிலை மையம் தகவல். தெற்கு அந்தமான் பகுதியில் உருவாகியுள்ள இந்த சுழற்சி தமிழகம் மற்றும் இலங்கை கடற்பகுதியை நோக்கி நகரும் என்று கணிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்பு. இது அடுத்த 2 தினங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று தெற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வரும் என்று கணிப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 24ஆம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு.
2 ஆண்டுகளுக்கு முன்பு தம்மை விஷம் வைத்துக் கொள்ள முயற்சி நடந்ததாக பிரேசில் அதிபர் லுலா டா சில்வா அதிர்ச்சி தகவல். 2022 டிசம்பரில் நடந்த சதிச்செயல் குறித்து முதன்முறையாக பொதுவெளியில் அறிவித்தார். கோவா கடற்கரையில் முகமது ரஃபி, நாகேஸ்வர ராவ், ராஜ் கபூர் உள்ளிட்ட திரைப்பட கலைஞர்களை கௌரவித்து மணல் சிற்பங்கள். சர்வதேச திரைப்பட விழாவை ஒட்டி சுதர்சன் பட்நாயக் வடித்த மணல் சிற்ப காட்சியை கோவா முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.